வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எபிசோடில் வந்து சின்ன பிட்டு தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே உள்ளே வந்து பிக் பாஸ் வச்சு செஞ்சாருங்க. அவருடைய வாய்ஸை கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ நாள் அது மாதிரி பேசியிருக்க மாட்டார். அந்த இந்த சீசனுக்கே அவர் ரொம்ப கோவத்தில் தான் இருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். இன்றைக்கி சரியான கோவத்தில் மனுஷன் அந்த இந்த 5 பேரை கூப்பிட்ட விதம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி இருந்தது. இதுங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா? வெளி உலகத்தை பற்றி உள்ளே சொல்லாதீங்க. அதை தான் வந்து ஏற்கனவே அந்த சௌந்தர்யா சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம், நீங்கள் வெளியில் இருக்கிறத சொன்னீங்கன்னா ஓவராக வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு ஏற்கனவே அந்த பொண்ணு சொல்லிச்சு. நேற்றே சொல்லிட்டாங்க அவங்க. அதால் அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு. அது எந்த ஆக்டிவிட்டீஸுமே இது பண்ணிக்கல, இன்ட்ரெஸ்டடாக வரலை. ஸோ இப்படி தான் இவங்கெல்லாம் முத்துக்குமார் நீ தான் சூப்பர்னு ரவீந்தர் இவங்கெல்லாம் பண்ணியும் பிக் பாஸ் கூப்பிட்டு திட்டியும் கூட திரும்பவும் இவங்க அதே செயல்களை செய்கிறாங்க. என்ன ஒன்று, ரவீந்தர் சார் அப்புறம் வந்து ரவீந்தர் அர்ணவும் சுனிதாவும் மட்டும்தாங்க கரெக்டாக இருந்தாங்க. அவங்க எந்த இதுவையும் வெளியில் லீக் அவுட் பண்ணிக்கல. மற்றவங்க எல்லாருமே லீக் அவுட் பண்ணாங்க. இதில் சிவாவையும் ரவீந்தரையும் கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமில் திட்டியே அனுப்பிட்டாரு. திரும்பவும் ரவீந்தர் சார் கொஞ்சம் உஷாராக இருக்கிறாரு. இவன் வந்து சிவா வந்து பவித்ராவை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ப்ளஸ் மற்றவங்க இருக்காங்க பாருங்க, அதுவும் இந்த சாச்சனா குட்டி இருக்கு பாருங்க, அதுதான் டைட்டில் வின்னராம. சாச்சனா குட்டி இல்லைங்க, அது சாச்சனா பாட்டி. அந்த சாச்சனா பாட்டியும் அப்புறம் வர்ஷினி அப்புறம் ரியா, அது பிக் பாஸ் கேட்டார் பாருங்க, நீ தானம்மா சொல்லிட்டு இருந்த அன்ஃபேர் எவிக்ஷன்லாம் சொல்லிட்டு இருந்தியே ரியா, இப்போ உள்ள வந்து நீ என்ன பண்ண, அப்போ எதுக்காக உன்னை வெளியில் அனுப்பணும்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி அவர் ஒரே வேர்டில் கேட்டார். இதை விட நம்ம விளக்கமாக சொல்கிறோம், அவர் ஒரு சிங்கிள் வேர்டில் கேட்டது நல்லா உரைக்கிற மாதிரி இருந்ததுங்க. அடுத்தது அந்த சாச்சனாவை கேட்டார். சாச்சனா நீயும் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ வேலை இல்லை பிக் பாஸ், நான் ட்ரை பண்ணுறேன் இனிமேல். என்னது ட்ரையா, நீ என்ன கிட்டிஷ் மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறேன் ஒரு மாதிரி கேட்டது. அதுக்கு முன்னாடி வரையும் உட்காந்து வாங்க வெளியே போகலாம் ஜாலியாக இருந்து அது பைத்தியமாகுது. ஆமாம், அப்படியே ஏதாவது தப்பாக பேசியிருந்தா நான் ஜாலியாக வெளில போகலாம் அப்படிங்குது அந்த பொண்ணு. ஒரு கேம் ஷோ, ஒரு சீரியஸ்னஸ் எதுவுமே அதுக்கு தெரியலங்க. தெரியலன்னு இல்லை, அந்த திமுருத்தனம், மேதாவித்தனம். ஏன்னா விஜய் சேதுபதி அப்பா தானே ஹோஸ்ட்டு, அதனால் அவரே உள்ளே இருக்காரு. நமக்கு என்ன பயம், ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல ஃபுல் ரெக்கமெண்டேஷன் உள்ளே இருந்ததுன்னா ஒரு தெனாவுட்டு தன்னால் வந்துடும் பார்த்தீங்களா, அது மாதிரி பேசுது அந்த பொண்ணு. ரொம்ப பிஹேவியர் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு மாற்றுறவங்க எல்லாருக்குமே எரிச்சல் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்ஷா உண்மையாக பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃபீல் ஆகுறாங்க. நிஜமாலுமே அந்த பொண்ணு ஃபீல் ஆகுது. ரியாலாம் வேஸ்ட்டு தாங்க, அதெல்லாம் உள்ளே விட்டது தப்பு தான். அது எதுக்கு உள்ளே வந்ததுன்னே தெரியல. ஸோ இப்படி தான் ஆமாம், சிவா வர்ஷினி இவங்களெல்லாமும் நல்லா திட்டுறாரு. அதுக்கப்புறமும் இல்லை இது இன்னொன்று சொன்னார். ஏன்னா இது வெறும் லைட்டே போட மாட்டாங்க. ஒன்ஸ் ஷெட்யூல் நைட் ஆஃப் பண்ணாங்கன்னா அதோட காலையில் தான். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவரு செம்ம இரிட்டேட். ஏன்னா இது அதான் சொன்னானுங்க, இது இவங்க அமிச்சது உள்ள எல்லாருமே டம்மி பீஸுங்க. அதனால ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதனால இல்லை, நம்ம போன வீடியோவில் பேசிடுவோம் பாருங்க. இதில் வேற அந்த சாச்சனா சொல்கிறாங்க உள்ளகிறவங்களாம் தகுதி இல்லைன்னு தான் நம்மளெல்லாம் உள்ளே அனுப்பியிருக்காங்க. நம்ம தான் தகுதிக்கு, அந்த 5 கண்டஸ்டன்ஸுக்கு தகுதி அப்படின்னு அந்த மூஞ்சிங்க வேணான்னு தான் வெளியில் மக்கள் ஓட்டு போடாமல் வெளில துரத்தி விட்டாங்க. இது வந்து தகுதியை பற்றி பேசுது இந்த பொண்ணு. பயங்கர காமெடி பண்ணுறாங்க அவள். இது முடிஞ்ச உடனேவே எல்லாருமே வெளியில் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசுகிறாங்க. அங்கே ஒரு பாயிண்ட் இந்த பொண்ணு பாருங்களேன், சௌந்தர்யா சூப்பராக ஒரு பாயிண்ட் வச்சாலும் நச்சுன்னு வைக்கிது. ரவீந்தர் எல்லாருமே உட்காந்துருக்காங்க, ரவீந்தர், தீபக், தர்ஷா. இவ சொல்கிற ஒரே வார்த்தை தான் சொல்கிறா, நீங்கள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பேசுனீங்க பார்த்தீங்களா, அப்போவே எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியுது. ஆமாம், நாங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எங்களுக்கு வெளியில் என்ன விஷயம் நடக்குதுன்னு தெரியாது. இப்போ நீங்கள் உள்ளே வந்தவங்க என்ன பண்ணுறீங்க, வெளியில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டீங்க. அப்போ வந்து எல்லாருமே கால்குலேட் பண்ணிட்டு அவங்கவுங்க கேமை சேஞ்ச் பண்ணிடுவாங்கல்ல, மாற்றிக்க முயற்சி மாற்றிடுவாங்க. ஆமாங்க, அதுதான் நடந்தது. இந்த பொண்ணு அழகாக சொல்லுது. ஏன்னா இது உண்மையாக நல்ல பிளேயர். என்னத்துக்காக உள்ளே வந்தோமோ அந்த வேலையை மட்டும்தான் இந்த சௌந்தர்யா பார்க்குறா. அதனால தான் இந்த பாயிண்ட் அவளால் சொல்கிறா. அவளே சொல்கிறா, நானே கன்ஃபியூஷன் ஆகிட்டேன், நான் வந்து ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சுட்டு இப்படிலாம் வச்சுட்டு இருந்தால் நான் என்ன பண்ணணுன்ற என்னோட கேமே ஆஃப் ஆச்சு அந்த மோடு அப்படின்றத அந்த பொண்ணு அழகாக சொன்னா பாருங்க. அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, இப்போ வந்து எல்லாருமே மாற்றிப்பாங்கல்ல கேமை அப்படின்னும் போது, ஆமாம்ல அப்படின்னு தீபக் தெரியாத மாதிரி பேசுகிறாரு. அவருக்கு என்ன தெரியாதா? உடனே
இது சொன்னதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா முத்து தான் கரெக்டான எக்ஸாம்பிள். அவன் வந்து என்ன பண்ணிட்டான், ஆரம்பத்துலேருந்தே அவனோட அறம் இல்லை, அறம் மீறி அறம் தவறி தான் உள்ள நடந்துக்கிறான்றது எல்லாருடைய மக்களுடைய பார்வையாக இருக்குது. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிட்டதுனால அந்த மக்கள் கமெண்ட்ஸ் போச்சு. அப்புறம் எல்லாருமே நீ தகுதியானவன் வந்து இவரெலாம் முத்து கப்பை விட்டுறாதரான்னு சொல்லிட்டு ரவீந்தர்லாம் சொன்னதுனால அவன் என்ன பண்ணிட்டான், இப்போ அலர்ட் ஆகிட்டு கேமையே மாத்துறான். ரயான் போய் கேட்கும் போது இல்லை நான் இந்த வாரம் தான் மச்சான் அப்போ கேட்டேன்ல அதான் சாரி சொல்லிட்டேனே, அது ஒன்றும் இல்லை கேமை மச்சான் அப்படியே அசால்ட்டாக சொல்கிறான். எவ்வளோ பெரிய வேலையை நீ பண்ணியிருக்க. ஒவ்வொரு கேம்லேயும் அலைன்ஸை வச்சு திருட்டு கேம் விளையாடி நீ ஜாக்லின் மஞ்சரி பண்ணீங்க, மஞ்சரியே உன்னை அடையாளப்படுத்தினா, நீ வந்து எல்லாரையும் வந்து பயந்தாங்கொழின்னு சொன்ன ரயானெல்லாம் எவ்வளோ தவறுகள் பண்ணிட்டு சாரி சாரி பாஸ் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? அப்போ எல்லா இடத்துலையும் நீ அறத்தை மீறி நடந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்ட, இன்ஃபர்மேட்டிவ் பண்ணிட்டு இப்போ உஷாராயிட்ட. அப்போ நீ வந்து இவ்வளோ கிரிமினலாக பண்ணியனா நீ எப்படி கப்புக்கு தகுதியானவனா வர முடியும்? முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நீங்க உங்களை விட்டது தப்பா போச்சு. இந்த 5 பேரை சொல்லிட்டாரு வெளியில நீங்க கதவு திறந்து விடுறேன் இப்பவே இது பண்றதா இருந்தா இப்போ கூட வெளியே போங்க, இப்போ கூட உங்களால பண்ண முடியலன்னா இப்பவே நீங்க வெளியில போயிடுங்க. வேக்கப் சாங் போறதுக்கு முன்னாடி நீங்க வெளியே போயிருவீங்கன்ட்டாரு. யாராவது மறுபடியும் ஏதாவது லீக் அவுட் ஆச்சுன்னா நீங்க வெளியே போயிருவீங்கன்னாரு. இதை விட அசிங்கம் ஒன்றும் கிடையாதுங்க. அதான் சொல்றேன், இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, நம்ம இன்னும் நடக்குதுன்றதை உங்களுக்கு லைவ் அப்டேட் கொடுக்குறோம். ஆக மொத்தம் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.